வணக்கம் நண்பர்களே. உங்க உடம்புக்கு மிகவும் நல்ல பழம் எது தெரியுமா? அதுதாங்க தர்பூசணி. முக்கியமா கோடை காலம் ஆரம்பித்தாவே எல்லாரும் அனைவரும் வாங்கி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தர்பூசணி. ஆனா இதே தர்பூசணியை நீங்க சாப்பிட்ட பிறகு நீங்க செய்யும் ஒரு சிறிய தவறு கூட வயிற்று கோளாறு, செரிமான பிரச்சனை, வாய்வு பிரச்சனை, சில நேரங்களில் வாந்தி கூட வரலாம். நம்ப முடியலையா? ஆனா இதுதாங்க உண்மை. இப்ப கூட ரீசண்டா ஒரு குடும்பமே வந்து அழிந்து போய்விட்டது இந்த சிறிய தவறுனால. வாட்டர்மெலன் சாப்பிட்ட பிறகு இந்த 4 உணவுகளை சாப்பிட்டா உடம்புக்கு ஆபத்து. இந்த வீடியோவை முடிய வரைக்கும் பாருங்க. உங்க ஹெல்த்தை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தர்பூசணியே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உணவு தெரியுமா? தர்பூசணி கோடை காலத்தோடைய ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க. இதில் வந்து 92% வந்து நீர் இருக்குது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. உடலை கூலாக வைக்கிறதுக்கும், டீஹைட்ரேஷனை குறைக்கிறதுக்கும், ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த பழம் வந்து உதவுது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த தர்பூசணி பழம் ஃபாஸ்ட்டாக டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு பழம். அதாவது இது உடனே ஜீரணமாகக்கூடியது. ஏன்னா இது தண்ணீர் சத்துக்களால் நிறைந்தது அல்லவா? ஆனால் நீங்கள் இதை தவறான உணவுடன் அதாவது தவறான ஃபுட் சேர்க்கை இருக்குல்ல, அது கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணினா அந்த செரிமான சிஸ்டம் முழுசாக வந்து டிஸ்டர்ப் ஆகி உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதனால் உயிருக்கே ஆபத்து கூட ஏற்படலாம். ஸோ அதான் நம்ம சொல்கிறோம். ஸோ தவறான சேர்க்கை, அது ராங் ஃபுட் காம்பினேஷன், அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும். பல பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வாட்டர்மெலன் சாப்பிட்ட உடனே சாப்பாடு சாப்பிட்றாங்க, பால் குடிக்கிறாங்க, ஃப்ரூட் மிக்சர் சாப்பிட்றாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. இதுதாங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடமே. இப்போ ராங் ஃபுட் காம்பினேஷனை நம்ம பார்க்கலாம். அந்த 4 உணவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னென்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் எல்லாமே, மில்க் ப்ராடக்ட் எல்லாமே தாங்க. தர்பூசணி பழம் சாப்பிட்ட உடனே பாலை குடித்தா என்ன ஆகும்னா ஸ்டொமக் அப்செட் ஆகும், கேஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகும், லூஸ் மோஷன், ஃப்ளோட்டிங் இதெல்லாம் வரும். ஏன் தெரியுமா? வாட்டர்மெலன் ப்ளஸ் பால் டிஃப்ரெண்ட் செரிமான ஸ்பீடு. வாட்டர்மெலன் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல வேகமாகவே பால் வந்து ஸ்லோவாக தான் செரிமானம் ஆகும். ஸோ வந்து அது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். ஆனால் இந்த 2 சேர்க்கையும் நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது ஸ்டொமக்கில் வந்து ஃபர்மெண்டேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது பாலும் இந்த வாட்டர்மெலனும் 2 சேரும்போது ஃபர்மெண்டேஷன் ஆகி உங்களுக்கு பிரச்சனையை வந்து அங்கே தான் உண்டாகும். ஸோ அங்கே தான் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இதனால் என்ன ஆகும்னா ஆசிட் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிக்கும், டிஸ்கம்ஃபர்ட் ஆகும், ஸ்டொமக் வந்து ரொம்பவே ஹெவினஸ் ஆயிரும். ஸோ இதனால தான் நம்ம சொல்கிறோம் வாட்டர்மெலன் சாப்பிட்டது குறைந்தது 2 மணி நேரம் கேப் விட்டுட்டு தான் நீங்கள் பாலை குடிக்கணும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியாமல் சில உணவுகளை உடனே தொடர்ந்து நம்ம சாப்பிட்றோம். முக்கியமாக குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம். நார்மலாக வந்து ஒரு சண்டே டைம் வந்துருச்சுனாவே வாட்டர்மெலன் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க, பால் சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்து கவனித்து எல்லார் வீடுகள்லையும் நம்ம கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா ஹை ப்ரோட்டீன்ஸ் ஃபுட்டு தாங்க. அதாவது அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய நான்வெஜ், முட்டை, கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி எல்லாமே, மீன் எல்லாமே தாங்க. ஸோ நம்ம இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்ட உடனே முட்டை சாப்பிட்றதோ இல்லை சிக்கனோ மட்டனோ மீனோ சாப்பிடக்கூடாது. இது சாப்பிட்டா உங்களுடைய செரிமான மண்டலம் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிரும். இதனால் வந்து ஸ்டொமக் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும், ஃப்ளோட்டிங், ஹெவினஸ்லாம் ஏற்படும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர்மெலன் வந்து ரொம்பவே லைட்டான ஃபுட்டு. ஆனால் எக்கு ப்ளஸ் மீட், அதாவது சிக்கன் மட்டன், இது எல்லாமே ஹெவி ப்ரோட்டீன்ஸ் நிறைஞ்ச ஃபுட்டு. ஸோ அதனால் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். செரிமானத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அடுத்து பல விதமான பிரச்சனைகள் தரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர்மெலனை தனியாக சாப்பிடணும், இந்த நான்வெஜ் இதை தனியாக சாப்பிடணும். 2க்கும் இடையில 2 மணி நேரம் இடைவேளை விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா ஸ்பைசியான ஃபுட்டு தாங்க. ஃப்ரைடு ஃபுட், எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது எல்லாம்
அந்த எண்ணெய் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள், முக்கியமாக காரமாக இருக்கக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே வந்து நம்ம தர்பூசணி பழத்தோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. நம்ம எல்லாரும் நினைப்போம், நல்லா ஜில்லுன்னு தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு காரமான ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடவே கூடாது. அது ஒரு தவறான சேர்க்கை. வாட்டர்மெலன் சாப்பிட்ட பிறகு சமோசா, சிப்ஸு, ஸ்பைசி கறி, அது மீன் குழம்புனாலும் இல்லை சிக்கன் கிரேவியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது காரமான எதுவுமே சாப்பிடாதீங்க. ஃப்ரைடு ஸ்நாக்ஸ் இதெல்லாமே சாப்பிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான காம்பினேஷன். இது நம்மளுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் சொல்லுங்கள், இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. தனித்தனியாக சாப்பிட்றது ரொம்பவே சிறந்தது. ஏன் இந்த 2 சேர்க்கையும் தவிர்க்கணும்னு சொல்கிறோம்னா, தர்பூசணி பழம் வந்து ரொம்பவே கூலிங்கை கொடுக்கக்கூடியது. நம்ம உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். நம்ம காரமாக சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்ம உடலுக்கு வந்து ஹீட்டை கொடுக்கும். ஸோ ரெண்டுமே எதிர்வினை. இதனால் உடனடியாக நம்ம உடலுக்கு டெம்பரேச்சர் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ இம்பேலன்ஸ் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும்னா, ஸ்டொமக் இரிட்டேஷன் ஏற்படும், அசிடிட்டி ஏற்படும், அப்புறம் பர்னிங் சென்ஷன், எரிச்சல் ஊட்டும் தன்மை வந்து நம்ம உடலுக்கு கிடைக்கும். ஸோ இதனால தான் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஆர்டிஃபிஷியல் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் சொல்லுவோம்ல, அது கூட நம்ம தர்பூசணி பழத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாது. நீங்கள் தர்பூசணி பழம் சாப்பிட்டதுக்கு பிறகு கோக், பெப்சி, சோடா, 7up இந்த மாதிரி ஐட்டத்தை குடிக்காதீங்க. அப்படி குடிச்சிங்கன்னா ஸ்டொமக்கில் வந்து கேஸ் அதிகமாயிரும், ஃப்ளோட்டிங் டபுள் ஆயிரும், இந்த டைஜஷன் வந்து ரொம்பவே ஸ்லோவாயிரும். ஏன்னா வாட்டர்மெலன் வந்து அதிக அளவில் வந்து நீர்ச்சத்து நிறைந்த ஒரு பழம், அதிகமாக தண்ணீர் நிறைஞ்ச ஒரு பழம். ஸோ அதையும் குடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கோக், பெப்சி குடிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கேஸு, சுகர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வயிற்றில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வயிற்றில் செரிமான பிரச்சனை, இந்த மாதிரியான டிஸ்கம்ஃபோர்ட் வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு தவறான சேர்க்கை. வாட்டர்மெலன் சாப்பிட்ட பிறகு நீங்கள் பிளெயின் வாட்டர், வெறும் தண்ணி குடிக்கிறது தான் ரொம்பவே சிறந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த 4 ஃபுட் காம்பினேஷனும் நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதனால நீங்கள் என்ன நினைப்பீங்க, அட போமா இதெல்லாம் வந்து நாங்கள் எப்பவும் காலங்காலமாக சாப்பிட்டுட்டு இருக்கதான், எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, நீங்கள் எப்பயோ ஒரு முறை எடுத்துக்கிட்டா ப்ராப்ளம் பெருசாக இருக்காது. ஆனால் தொடர்ந்து இதே மிஸ்டேக்கை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த செரிமான சிஸ்டம் ரொம்பவே வீக் ஆயிரும், ஸ்டொமக் இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிரும், பாடியில் இம்பேலன்ஸ் வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம மறுபடியும் சொல்கிறோம், இந்த 4 காம்பினேஷன் மிகவும் ஆபத்தான ஒரு காம்பினேஷன். முக்கியமாக நல்ல ஸ்ட்ராங்கான ஆரோக்கியமான ஒரு உடலில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆரோக்கியமான உடலாக இருந்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆனால் இதுவே செரிமானம் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா, முக்கியமாக 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் செரிமானம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அவங்கெல்லாம் இந்த ஃபுட் காம்பினேஷனை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய விளைவை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதனால தான் சொல்கிறோம், இதை வந்து இந்த மாதிரி இனிமேல் சாப்பிடாதீர்கள். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் செரிமானம் ரொம்ப வீக்காகவே இருக்கும். ஸோ இப்படி செரிமானம் வீக்காக இருக்கிறவங்க சாப்பிட்டால் உடனே வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து ஏற்படும். ஸோ அதனால் இந்த 4 சேர்க்கையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ எப்படி இந்த வாட்டர்மெலனை வந்து ரொம்ப பாதுகாப்பான முறையில் சாப்பிடணும்னா, நீங்கள் காலையில் சாப்பிட்லாம், மதியானம் சாப்பிட்லாம். ஆனால் வந்து எம்டி ஸ்டொமக்கில் கூட நீங்கள் வெறும் வயிற்றில் கூட சாப்பிட்லாம். ஆனால் தனியாக சாப்பிட்றது தான் ரொம்பவும் பாதுகாப்பானது. இதை அப்படி சாப்பிட்டு வேறு உணவு வந்து 2 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுக்கிறது, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் கழிச்சாவது நீங்கள் எடுங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.